உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். ஈழத்தமிழர்கள்ட்ட மனு வாங்குறாராம். ஈழத்தமிழர்களுடைய குறையை கேட்குறாராம். யாரு? மிஸ்டர் அண்ணாமலை. 90 வருஷம் லீஸா. இன்னும் ஒரு பகுதியில் சீனா டவுன் ஒன்று வைக்கிறானா, அது ஒரு 100 வருஷத்துக்கு லீஸா. தலைப்பகுதியில் காஷ்மீருக்கு பக்கத்தில் அந்த பகுதியில் இந்த பகுதியில் நடந்த சண்டையை இனி இந்த பகுதியில் நடத்தணும்னு பிஜேபி விரும்புது. இந்த அயோக்கியத்தனமான திட்டமிட்டும் வேலையை அவன் செஞ்சிருக்கிறான்னு பல இடங்கள்லேருந்து தகவல்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன் தெரியுங்களா? தமிழ் அழியணும், தமிழர்கள் சாகணும். இவனுங்க ஊர்வலம் போகிறேன்னு சொல்லிட்டு நான் என் வழியில் தான் போவேன், மாஸ்க் வழியாக, மசூதி வழியாக போவேன், இந்த பக்கம் சர்ச்சு வழியாக போவேன், இங்கே கல்லால் அடிப்போம், அங்கே எங்களுக்கு கலவரம் வரும். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இடம் கிடையாதுப்பா. பிஜேபி எதிர்க்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக ஏன் இந்த மாதிரிலாம் தேவையில்லாமல் இந்த மாதிரி பழி போடுறாங்க? நாங்கள் எங்களுடைய கொள்கையை கருத்தை நாங்கள் ஊர்வலம் போகும்போது நாங்கள் முழக்கமிட்டுக்கிட்டு போகிறோம், வெற்றி அடைஞ்சிருக்கிறோம் அப்படின்னு ஏதாவது சொல்கிறத விட்டுட்டு யார் தடுத்தாலும் நடத்துவோம். என்ன மிரட்டல்! பெண்களுக்கு வாழவே விடக்கூடாது, பிள்ளை பெறும் இயந்திரங்கள்லாம் இப்போ எல்லாரும் ஒத்துக்குவாங்களா? தமிழிசை அந்த அம்மையார் ஒத்துக்குமா? இல்லை இந்த வானதி ஒத்துக்குமா? 41,000 கோடியை நான் சொல்லிடுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 பேருமே களவாணிகள்னு அர்த்தம். அண்ணாமலை என்ற நபர் இப்போ அமெரிக்கா போயிருக்கார். எதுக்கே போகிறார் அண்ணாமலை? நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து இணைந்திருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் பணிக்குழு செயலாளர் திரு கடலூர் புகழேந்தி அவர்கள். வணக்கம். வணக்கம். இலங்கையில் நடந்த இறுதி யுத்தத்தில் எல்லா தமிழர்கள் கொல்லப்பட்டனர். இலங்கைக்கு எதிரான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஜெனீவாவில். இப்போ அந்த தீர்மானத்தில் வாக்கெடுப்புலாம் நடந்தது. இதில் இந்தியா புறக்கணித்துருச்சு. இது எப்படி பார்க்குறீங்க? எப்படி பார்க்குறோம்னா, இந்த பாஜக, பாசிச பாஜக இருக்க, இதுவும் சரி, இந்த பாஜகவினுடைய எண்ணங்களை கொண்ட, உணர்வுகளை கொண்ட, மூளைத்தலைவி செய்த ஆர்எஸ்எஸ் அதிகாரிகளும் சரி, எப்பொழுதுமே தமிழுக்கு, தமிழர்களுக்கு எதிரான ஒரு மனநிலையை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இந்த இலங்கை, அதாவது ஈழத்தினுடைய நிலைப்பாட்டில் சிங்களவர்களுக்கு வடமாநிலத்தைச் சேர்ந்த ஒரு ஆதரவாக, அது பாஜக அதில் முன்னால் நிற்கிறதுல வேகமாக இருக்குது. இன்றைக்கி இல்லை, நீண்ட காலமாக தமிழர்களுக்கு எதிர்ப்பாகவும் சிங்களவர்களுக்கு ஆதரவாகவும் செயல்பாடுகள் நிறையா செஞ்சுருக்காங்க. ஆனால் இப்போ பார்த்தா தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றணுமா, இல்லை அவங்கள தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துறாங்களோ இல்லையோ, அவங்க கூட அந்த கொடி பிடிச்சிக்கிட்டு ஏமாந்துக்கிட்டு கிடக்கிறாங்கல்ல, காசுக்காக, பதவிக்காக, அவர்களுக்காக ஏமாத்துறதுக்காக கூட அண்ணாமலை என்ற நபர் இப்போ அமெரிக்கா போயிருக்கார். அமெரிக்காவுக்கு போயிருக்காருன்னு அவர் அமெரிக்கா போகட்டும், ஆப்பிரிக்கா போகட்டும், எங்கேயாவது போய் சுற்றட்டும், நமக்கு ஒன்றும் இல்லை. அவர் எங்கே போனாலும் யாரும் கவலைப்படுறதுக்கும் ஆள் இல்லை. அதே நேரத்தில் அங்கேயும் போய் உட்காந்துக்கிட்டு ஈழத்தமிழர்கள்கிட்ட மனு வாங்குறாராம். ஈழத்தமிழர்களுடைய குறையை கேட்குறாராம். யார்? மிஸ்டர் அண்ணாமலை. இந்த அண்ணாமலையினுடைய கட்சி தான் உலக நாடுகளினுடைய அமைப்புகளிலும் சபைகளிலும் தமிழர்களுக்கு எதிரான நிலையவே கை கொண்டு செயல்பட்டு கொண்டு இருக்கிற ஒரு கட்சி. அந்த கட்சியினுடைய தலைவர், மாநில தலைவராக இருக்கிற அண்ணாமலை அங்கே போய் மனு வாங்குகிறேன், அது வாங்குகிறேன், இது வாங்குகிறேன்னு சொல்கிறார். நாம் இதை எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? நீ எதுக்காக இப்போ இந்த வேலைகளில் இறங்கியிருக்க? ஏற்கனவே உன்னால் பாதிக்கப்பட்டது. இப்போ நம்ம சொல்கிறோம், இது முக்கியமான சப்ஜெக்ட்டுங்க. நீங்கள் நல்ல கேள்வி கேட்டீங்க. ஏன்னா இது எல்லாருக்கும் தெரியறதுக்காகவும் நம்ம பார்க்கணும். பிஜேபி பாசிசம் என்பது ஹிட்லர் முசோலினிகிட்டேருந்து வந்தது. அந்த ஹிட்லரிசத்தை கையில் வச்சிருக்கிற நரேந்திர மோடி அன்கோ, அமித்ஷா அன்கோ பக்கத்தில் இலங்கை இருக்குது. அந்த இலங்கையில் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 40 கிலோமீட்டரில் ஒரு துறைமுகம் இருக்குது. 40-30 கிலோமீட்டர்லேயே ஒரு துறைமுகம் வருது. அந்த அம்பாளையம் துறைமுகத்தை யாருக்கு கொடுத்துருக்குது இலங்கை? சைனாவுக்கு. 90 வருஷம் லீஸா. இன்னும் ஒரு பகுதியில் சீனா டவுன் ஒன்று வைக்கிறானா, அது ஒரு 100 வருஷத்துக்கு லீஸா. ஆக இலங்கையிலே இவனும் சைனாக்காரன் குடியேறி இருக்கிறான். வேடிக்கை பார்க்குது நரேந்திர மோடி அரசு. அங்கே தான் நம்ம கவனிக்கணும். நரேந்திர மோடி அரசு சீனா எப்படி பகை நாடாக இருக்கிறது என்பதை தேவைப்படுற நேரத்தில் பேச வேண்டியது, மன் கி பாத்தில் சொல்ல வேண்டியது, மற்றதில் சொல்ல வேண்டியது. ஆனால் இலங்கை சிங்கள அரசாங்கத்தோட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, டெல்லிக்கு இவங்க பதவி இருக்கிறாங்கன்னா உடனே அவங்களாம் வந்துடுவாங்க. உடனே இலங்கையில் இருக்கிற அரசாங்கத்தினுடைய பிரைம் மினிஸ்டர் மற்றவங்க எல்லாரையுமே இவங்க கொஞ்சம் கொலாவறான். ஆனால் சைனாவுக்கு அவன் இடம் கொடுக்குறான். அதை இவன் வேடிக்கை பார்க்குறான். கண்டனம் தெரிவிக்கிறதுல ஒன்றும் இல்லை. என்னாச்சு தெரியுங்களா? அந்த அம்பாறை துறைமுகத்தில் சீன தேசத்தினுடைய போர்க்கப்பல்கள், உளவு கப்பல்கள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. நல்லா தெரிஞ்சுங்க. அந்த போட்டு, அந்த கப்பல்லாம் இந்த பக்கம் வருது.
இந்தியாவில் தான் நாம் இருக்கிறோம். இந்திய துணைக்கண்டத்தில் தான் தமிழ்நாடு இருக்குது. இந்த எல்லை பகுதிகளில் அவனுடைய போட்டு சுற்றி வருது. அப்போ என்ன அர்த்தம்? இந்த பக்கம் எங்கள் பகை நாடு சீனான்னு நீ சொல்கிற மோடி, ஆனால் பகை நாட்டினுடைய போர்க்கப்பல் இங்கே வருதுன்னா உன்னுடைய ஆசை என்ன? யுத்தம் என்று வந்தால், போர் என்று வந்தால், இது வரைக்கும் தலைப்பகுதியில் காஷ்மீருக்கு பக்கத்தில் அந்த பகுதியில் இந்த பகுதியில் நடந்த சண்டையை இனி இந்த பகுதியில் நடத்தணும்னு பிஜேபி விரும்புது. என்ன காரணம்? சைனாக்காரனை குண்டு போடு, தமிழ்நாட்டு மேலே போடு, தமிழ்நாடு உடைஞ்சி தூளாகட்டும், மக்கள் சாகட்டும், ஆயிரக்கணக்கான பேர் செத்து அவனுடைய ரத்தத்தில் கொடி ஏற்றுறான், காவி கொடின்னு சொல்லிட்டு இந்த அயோக்கியத்தனமான திட்டமிட்டும் வேலையை அவன் செஞ்சுருக்கிறான்னு பல இடங்கள்லேருந்து தகவல்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன் தெரியுங்களா? சைனாக்காரன் உள்ளே வந்து அவன் கப்பலை விட்றான். ஏன் நம்ம நேவல் 2 ஆர்மி ஷிப்பு இப்படி நடமாட விடுறது எதுவும் கிடையாது. ஆனால் சீனாவோட யுத்தத்தை தயாரிக்குமா, போருக்கு இவங்க ரெடி ஆகுறாங்களாம். அவர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர் சொல்லிவிடுவார். அப்போ அங்கே குண்டு போடுவோம், அங்கே நாங்கள் சண்டையை ஆரம்பித்தா அவன் இங்கே போடுவான். தமிழ் அழியணும், தமிழர்கள் சாகணும். அதில் வந்து பாரதிய ஜனதா என்பது கரெக்டாக இருக்குது. அதுக்கு இது உதாரணம். நான் ஆதாரத்தோடு சொன்னேன். இந்த லட்சணத்தில் நம்மகிட்ட ஓட்டை வாங்கி ஏமாத்துறதுக்கு இவர் அண்ணாமலை அங்கே போகிறாராம். எதுக்கே போகிற அண்ணாமலை? இன்னொன்று, பிஜேபியே அண்ணாமலையை ஆதரிக்கிறவங்களும் இருக்காங்க, அண்ணாமலையை எதிர்க்கிறவங்களும் இருக்காங்க. அந்த எதிரணி என்ன பண்ணியிருக்கு? 5000 கோடி ரூபாயை எடுத்துக்கொண்டு அண்ணாமலை மிகப்பெரிய கார்ப்பரேட்டு கம்பெனிக்கு எடுபிடி கைக்கூலி வேலை ஒன்று செய்கிறதுக்கு தான் இருந்தாலும் அங்கே போயிருக்கான் அப்படின்னு அவங்க வேறு ஒரு பக்கம் கிளப்பி விட்டானுங்க. அதை இன்னொரு பத்திரிகையினுடைய பெயரெல்லாம் போட்டு அந்த பத்திரிகையில் வந்துன்னு சொல்லிவிட்டு பத்திரிகைக்காரங்க எதிர்த்து இதெல்லாம் ஃபேக் நியூஸ் என்ன எப்படி பரப்புறீங்கன்னு கேட்டோன்னே திமுக சொன்னான், இல்லை இஸ்லாமிய அமைப்பு, இல்லை கிறிஸ்துவ அமைப்பு என்று கதை கட்டி விட்றானுங்க. ஆக அதை கொடுத்ததும் பிஜேபி தான். அவர்கள் மலிவான மிகவும் அதாவது எப்படி சொல்கிறது, கொச்சைத்தனமாகவும் நடந்து கொள்கிற அரசியல்வாதிகளாகவும் அவர்கள் இருந்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் இந்த ஈழப் பிரச்சனையில் அவர்கள் நாடகம் போட்டு கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் கேட்ட மாதிரி உலக நாடுகளின் அவைகளில் நமக்கு இந்திய துணைக்கண்டம் தமிழர்களுக்கு ஓங்கி குரல் கொடுக்கலை. இவனுங்களுடைய காலம் வந்த பிறகு இன்னும் அது அதிகமாகி போச்சு. ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு வந்து தமிழக அரசுலாம் வந்து அனுமதி கொடுக்க முடியாதுன்னு சொன்னிச்சு. அவங்க நீதிமன்றம் போனாங்க, அனுமதி வாங்கிட்டாங்க. இப்போ நவம்பர் 6ஆம் தேதி பேரணி நடக்க போகுது. அதுக்கான பணிகள்லாம் அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, பாரதிய ஜனதா கட்சியினர் யார் நினைத்தாலும் பேரணியை தடுத்து நிறுத்த முடியாது. ஒரு பேரணியை நடத்த போகிறோன்னு ஒரு அரசியல் கட்சி அனுமதி வாங்குவது என்பது எதுக்காக? அனுமதின்றது எதுக்குன்னு கேட்குறது இப்போ ஆர்எஸ்எஸ். அதான் அதனுடைய அர்த்தம். யாராக இருந்தாலும் சரி, எதுக்காக தடை செய்கிறாங்க? நீ ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு போவதாக, இல்லை போகிற ரூட்டு ஒரு பேரணி இங்கே தொடங்கி இங்கே முடியணும்னு இருக்குது. அந்த விதிமுறைகள் அன்றைக்கான சூழ்நிலைக்கு ஏற்பதான் அது அமைக்கப்படும். காரணம், நமக்கு லா அண்ட் ஆர்டர் முக்கியம். மக்களினுடைய அமைதி வாழ்வுக்கு பாதுகாப்பு கொடுத்தாகணும். இவனுங்க ஊர்வலம் போகிறேன்னு சொல்லிவிட்டு நான் என் வழியில் தான் போவேன், மாஸ்க் வழியாக, மசூதி வழியாக போவேன், இந்த பக்கம் சர்ச்சு வழியாக போவேன், இங்கே கல்லால் அடிப்போம், அங்கே எங்களுக்கு கலவரம் வரும். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இடம் கிடையாதுப்பா. எதுவாக இருந்தாலும் அரசாங்கம் சொல்லியிருக்கின்ற அந்த பாதையில் தான் உன் ஊர்வலம். அதுதான் அவங்க சொல்கிறாங்க. தேவையில்லாத இந்த மாதிரி பழி போடுறாங்க. இப்போ சமீபத்தில் நடந்ததில்ல புதுச்சேரியில், அங்கே ஏதாவது அசம்பாவிதம் நடந்ததா? அமைதியான முறையில் நடந்தது. அதுமாரி நடக்கத்தான் போகிறோம். ஆர்எஸ்எஸ்க்கு அனுமதி கொடுக்கக்கூடாது, பிஜேபி எதிர்க்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக ஏன் இந்த மாதிரிலாம் தேவையில்லாமல் இந்த மாதிரி பழி போடுறாங்கன்னு இப்போ என்ன ஆர்எஸ்எஸ்க்கு ஊர்வலத்துக்கு அனுமதி கொடுக்காம அப்படியே அதை அதெல்லாம் நான் புதுச்சேரி இருக்குல்ல, புதுச்சேரி கதை என்ன? அங்கே யார்? காவிகளின் ஆட்டம் நடந்துக்கிட்டு இருக்கிற இடம். காவிகளினுடைய ஆளுமையாக இருக்கிற ஆளுநர் அங்கே இருக்காங்க. அந்த அம்மையாரும் அங்கே இருக்கிற அரசாங்கமும் ஒன்று. இவங்க உத்தரவு தான் அங்கே அரசு. அங்கே பிஜேபி என்கின்ற பாசிச சக்தி வந்து அரசாங்கத்தில் இருக்குது. மந்திங்க இருக்காங்கல்ல, 4 மந்தி உக்காந்துக்கிட்டு இருக்குது அங்கே. இந்த மந்திகளினுடைய மேல்தாவல் இருக்கிற அந்த அரசாங்கத்தில் என்ன பண்ணுவான்? எங்கள் அரசாங்கம், நாங்கள் ஊர்வலம் போகிறோம், நாங்கள் அமைதியாக போகிறோம், நாங்கள் அமைதியாக வரோம். அது உன் இடத்துல. நீ இங்கே தமிழ்நாட்டில் என்னத்தை நினச்சிக்கிட்டு வர? தமிழ்நாட்டில் நீ எப்படி செய்ய போகிற? எதுக்காக தடை விதித்தார்கள்? விசாரிக்கிறாங்க, எல்லாத்தையும் எடுத்து பார்க்குறாங்க, தேவையில்லை.
அரசாங்கம் சொல்லுகிற விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடக்கிறதுலாம் நடன்னு கோர்ட்டில் சொல்லியாச்சு. கோர்ட் என்ன பண்ணுது, நீங்கள் பர்மிஷன் கொடு. அதில் இன்னொன்று இருக்குது, அப்படியே கோர்ட் அனுமதி கொடுத்துட்டு யார் தடுத்தாலும் நடத்துவோம். ஏயா ஒரு அமைதி ஊர்வலம் ஒரு நல்ல அழகாக போய் நாங்கள் மக்கள்கிட்ட இதை சொல்ல போகிறோம், நாங்கள் எங்களுடைய கொள்கையை கருத்தை வந்து நாங்கள் ஊர்வலம் போகும்போது நாங்கள் முழக்கமிட்டுக்கிட்டு போக போகிறோம், வெற்றி அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு ஏதாவது சொல்கிறத விட்டுட்டு யார் தடுத்தாலும் நடத்துவோம் என்ன மிரட்டல்? அப்போ ஆரம்பமே தப்பு, ஆரம்பமே வன்முறையினுடைய அறிகுறி தெரியுது. அப்படி தெரியும் பொழுது கோர்ட்டில் வந்து மாநில அரசாங்கத்தினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடத்துகிறது தான் முக்கியம். அதில் விசாரணை நடக்கும். ஏற்கனவே இப்போ 6ஆம் தேதினா 3ஆம் தேதி 4ஆம் தேதியிலேருந்து எல்லாம் பார்ப்பாங்க. இவனுங்க ஏதாவது உள்ளே பிளான் பண்ணி வச்சுருந்தானுங்கன்னா, ரகசிய திட்டம் போட்டு வச்சுருந்தாங்கன்னா அது கண்டுபிடிக்கப்படும். கண்டுபிடிக்கப்பட்டால் நிச்சயமாக அனுமதி கிடையாது. கோர்ட்டு என்ன பண்ணும், ஏங்க அவங்க தான் வந்து துப்பாக்கி சூடு வரைக்கும் தமிழ்நாட்டில் கொண்டு போய் கலவரத்தை உண்டாக்கி இங்கே தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு ஒன்றிய அரசுக்கிட்ட போய் சொல்லி அவனுங்க அங்கேருந்து அதுக்கு நம்மக்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு ஆளுநர்லாம் டான்ஸ் ஆடுற வேலையில் ரெடியாக உக்காந்துருக்கிறான். அப்போ எவ்வளோ பெரிய ப்ரீ பிளான்டாக இருக்கான். மக்களாட்சி, நல்ல ஆட்சி, அமைதியான ஆட்சி நடக்கக்கூடாது, ஒழித்து கட்டணும்னு அவனுங்கெல்லாம் ஃப்ளாட் பண்ணுறானுங்க. அந்த ஊர்வலம் தான் தெரியுது இல்லை தப்புன்னு. நீங்கள் ஏங்க கொடுத்தீங்கன்னு அரசாங்கத்தையே கோர்ட் அப்புறம் கேள்வி கேட்கும். இத்தனை பேர் செத்துருக்கான் பாருங்கள், துப்பாக்கி சூடு வேணுனே உருவாக்கிட்டான் பாருங்கன்னு அரசாங்கத்தை கேள்வி கேட்கும். ஆக அரசு என்பது முறையாக சரியாக, நீ எதிர கருத்து கூட சொல்லு, அதை பற்றி ஒன்றும் கிடையாது. இது ஜனநாயக நாடு. அதே நேரத்தில் அந்த ஜனநாயகத்திற்கு உட்பட்டு மக்கள் அரசு என்ன விதிமுறைகளை விதிக்குதோ போ. ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு போகாதே என்று சொல்லுது தப்பா? யாராவது தப்புன்னு சொல்லுங்கள். இந்த ரூட்டில் போகக்கூடாது, இந்த பாதையில் உங்களுடைய பயணத்தை நீங்கள் வச்சுங்க, பேரணியை நடத்துங்க அப்படின்னு சொல்கிறது தப்பா? ஏய் அந்த பக்கம் போகாத, அந்த பக்கம் போனீன்னா அது வந்து நல்லா இருக்காது, ஆபத்து அப்படின்னு ஒருத்தனை எச்சரிக்கிறாங்கன்னா அதில் என்ன அர்த்தம்? இவன் போகிறவன் ஏற்கனவே இவங்களுடைய வரலாறு என்ன தெரியுங்களா, ஹிஸ்ட்ரி என்ன தெரியுங்களா? ஊர்வலம் விட வேண்டியது, இங்கேருந்து போக வேண்டியது, ஒரு மாஸ்க்கு பக்கம் போக வேண்டியது, மசூதி பக்கம். இவனுங்களே ஒரு தெருவுலேருந்து 4 பேரை விட்டு கல்லால் அடிச்சுக்குவானுங்க. கல்லால் அடிச்சுட்டு பார்த்தீங்களா பாயெல்லாம் கல்லால் அடிச்சிட்டாங்க பார்த்தீங்களா அப்படின்னு இவனுங்க ஒரு 10 பேர் அந்த மசூதியை தாக்கிறது. இப்படி இவர்கள் திட்டம் போட்டு செய்ததற்கு எவ்வளவோ ஆதாரங்கள் எல்லா இடத்துலையும் இருக்குது. அதனால் அரசு எச்சரிக்கையாக முறையாக சரியாக நடத்துறதுக்கு இவனுங்க உட்பட்டு வந்தாங்கன்னா நடக்கும். இல்லை நாங்கள் எங்கள் விருப்பத்துப்படி தான் செய்வோம், யார் எந்த மனிதன் வந்தாலும் வெட்டி கூறு போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலும் இவன் வெட்டுறதுக்கெல்லாம் நம்ம தமிழ்நாட்டு தமிழ் மக்களை நாசமாக்கிறதுக்கெல்லாம் அரசாங்கம் வேடிக்கை பார்க்காது, நடக்காது. ராஜராஜ சோழன் இந்து மன்னர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜராஜ சோழன் காலத்தில் இந்துவே கிடையாதுன்னு உலகமே சொல்லுது. இவனுங்களுக்கு டைரக்டர் வெற்றிமாறன் சொன்னார் என்பது மட்டுமல்ல, நடிகர் கமலஹாசனும் சொன்னார். அதுக்கு பதில் சொன்னாங்க தமிழிசை, சைவமும் வைணமும் இந்துக்களின் அடையாளம். சைவமும் வைணமும் இந்துக்களின் அடையாளமா? சைவம் என்பது என்ன, வைணவம் என்பது என்ன? யார் உன்னை இந்துன்னு சொல்லி அந்த எழுத்தை உணர்ந்து போட்டவன்? ஒரு கிறிஸ்துவன். இவன் பார்வையில் எந்த கிறிஸ்துவத்தை நாங்கள் அழிப்போம், 300 மாதா கோயிலை உடைச்சி தள்ளிட்டு உள்ளே வந்து கோயில் இருக்குதான் கீழே, அதை இடிச்சிட்டு கோயில் கட்டாங்களாம் மாதா கோயில் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த கூட்டம், கிறிஸ்துவனுடைய இதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்கிற கூட்டம், அந்த பேர் யார் கொடுத்தது? இந்துன்ற பேர். வெள்ளைக்காரன் அவன் வந்து கணக்கெடுக்கிறான். இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஒரு தடவை இந்துக்கள் அப்படின்ற வார்த்தைக்கு முன்னால் எவரெல்லாம் கிறிஸ்துவர் இல்லையோ, எவரெல்லாம் இஸ்லாமியர் இல்லையோ அவரெல்லாம் இந்துக்கள் என்று அழைக்கப்படுவார்கள் சொல்லிட்டு சைவ வைணவம் சமணம் பௌத்தம் எல்லாத்தையும் தூக்கி அது உள்ளே போட்டான். சட்டப்படியாக அவன் இந்து என்று சொல்லுகின்றதுக்கும் ராஜராஜ சோழனுக்கு சம்மந்தமே கிடையாது. இந்துன்ற வார்த்தையும் தெரியாது, ஒரு இழவும் கிடையாது. இது தப்பு, பொய். இவர்கள் சைவம் வைணவம் என்று அடித்து கொண்ட காலங்கள், வெட்டி கொண்ட காலங்கள்லாம் இருக்குது, வரலாற்றில் ஹிஸ்ட்ரியில் இருக்குது. நாங்கள் தான் பெருசு நீ தான் பெருசுன்னு மோதிக்கிட்டதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் இந்த தமிழிசைக்கு தெரியுமா? அப்போ வந்து சைவம் வேறு வைணவம் வேறு. இன்னொன்று அந்த அம்மையாருக்கும் சொல்கிறோம், இதை பாருங்கம்மா, சமயம் என்பது தான் திராவிடம். திராவிட தமிழன் சமயங்கள் தான் வச்சுருந்தான். சைவ சமயங்கள், சைவ சமயம் வைணவ சமயம்லாம் இருக்குது.
இல்லையா? பௌத்தமாக இருந்தாலும் சமணமாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் இந்த மதன்றதே கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கிங்க. உங்களுக்கே சொல்கிறோம், மதம் என்ற வார்த்தையை தமிழன் எங்கே பயன்படுத்தியிருக்கான்? நீயும் தான் பயன்படுத்துவா எங்கள் கூட சேர்ந்துக்கின்னு. மதம் பிடிச்சிருச்சுடா அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? யானைக்கு மதவெறி பிடிச்சிருச்சுன்னு அர்த்தம். மதம் என்பதே வெறித்தனத்தின் மூலம் சேர்க்கப்பட்ட ஒரு வார்த்தை சொல்லு. அதை கொண்டு வந்து ராஜராஜ சோழன் தலையிலையும் வச்சு இந்து மதமா? அது என்ன இந்து மதம்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்து என்று இவர்கள் எப்பொழுது பாட ஆரம்பித்தார்களோ அப்பொழுதே பிறப்பால் பேதத்தை சொன்னார்கள், தொட்டால் தீட்டு என்றார்கள், பார்த்தால் தீட்டு என்றார்கள், இவன் இந்த புறம் வரக்கூடாது அவன் அந்த புறம் போகக்கூடாது என்றார்கள், பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரக்கூடாதுன்னா, பெண்களுக்கு கல்வி கூடாதுன்னா, இவ்வளவையும் சொல்லிட்டு உடன்கட்டை ஏறணும்னா இவங்க இந்து. அதெல்லாம் ராஜராஜ சோழன் காலத்தில் இல்லை. நம்மளுடைய திராவிட இயக்கம் போன்ற அறிவியல் இயக்கங்கள் தோன்றி இதெல்லாம் அடித்து உடைச்சி திருத்தி விட்டோம். இப்போ கூட அந்த பாணியை வடநாட்டில் அங்கங்கே குழந்தைகள் திருமணத்தை இப்போ கூட நடத்துகிறாங்க இல்லையா? சிதம்பரத்தில் வழக்கு போட்டிருக்காங்க. பெண்களுக்கு வந்து வாழவே விடக்கூடாது, பிள்ளை பெறும் இயந்திரங்கள்லாம். இப்போ எல்லோரும் ஒத்துக்குவாங்களா? தமிழிசை அந்த அம்மையார் ஒத்துக்குமா? இல்லை இந்த வானதி ஒத்துக்குமா? உடன்கட்டை ஏறுது சரின்னு சொல்கிறான் இந்துத்துவா. நீங்கள் ஒத்துக்குவீங்களா? பெண்கள் வந்து வேலைக்கு போனால்தான் வேலையில்லா திண்டாட்டம் வந்து தான். பொம்பளை பசங்களை ஏயா படிக்க வைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்ட கேள்வியை பாஜக கேட்டு, பாஜகவினுடைய முன்னோடிகள் கேட்கும்போது நம்முடைய இவங்கெல்லாம் தமிழ்நாட்டில் எவ்வளவு பெரிய போராட்டங்கள் நடந்தது. அவங்க படிக்க தமிழ்நாட்டில் மட்டுமா? மும்பையில் ஜோதிராவ் பிள்ளை வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டார், அவருடைய மனைவி எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க பெண் கல்விக்கு. இதையெல்லாம் மறுத்தது தான் இந்துத்துவா. இந்த இந்துன்ற பேரை வச்சுக்கிட்டு இவர்கள் எல்லா பேதத்தையும் நம்ம மேலே சுமத்துறானுங்க. அதை நம்ம ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அவர் கட்டிய ஆலயங்கள் இருக்குல்ல, கோவில்கள், அதை வணங்குறது வந்து இந்துக்கள் தான், அதனால் அவர் இந்து மன்னர் அப்படிங்கிறாங்க. அவர் கட்டிய ஆலயத்தை அவர் கட்டும்போது, நான் வீட்டை கட்டும்போது நான் யாருன்னு தான் எனக்கு பார்க்கணும். நான் கட்டின அந்த கோயில் அப்படின்னா அந்த கோயிலில் இருக்கிறது எல்லாமே சிவ சமயம் தான், சமயங்கள் தான். சிவனை கும்பிட்டான், இவனை கும்பிட்டான், அவனை கும்பிட்டான்னு எல்லாம் கும்பிட்டு இருந்தான். இப்போ வந்து எல்லாத்துக்கும் நீ வந்து இந்து மதன்றதே வெள்ளைக்காரன் வந்து பொதுவான பேராக இந்துன்னு சொல்லு. ஏன்னா அவனை வந்து அதுக்கு உருவாக்குறது இவனுங்க தான். அவன் காலை கீழே கையை பிடிச்சி கெஞ்சி கூத்தாடி இந்துன்னு பேர் வாங்கலானுங்க. நான் மட்டுமா சொல்கிறேன்? சங்கராச்சாரியார் இவங்களுடைய மரியாதைக்குரியவர். சங்கராச்சாரியார் வந்து அவர் எழுதிய புத்தகத்திலேயே இந்து என்று வெள்ளைக்காரன் சொன்னது நல்லதாக போச்சு, எல்லாத்தையும் ஒன்றுபடுத்திட்டான்னு சொன்னார். ஆக மற்றவர்களை ஒன்றுபடுத்தி இந்து என்று பேர் வைக்கின்ற பொழுது, இந்து என்று வருவதற்கு முன்பு மற்றவர்களாக தானே இருந்தாங்க. அதான உண்மை. அவன் வேறு வேறாக இருந்தான். எல்லாத்தையும் அரசாங்கம் வந்து இந்துன்னு சொல்லிச்சு. அதனால் ராஜராஜ சோழனுக்கு இந்து என்பதற்கு சம்பந்தமே கிடையாது. அது பேர் பின்னால் நீ 1000 பேர் வச்சுக்கணும் போ. இன்னும் கூட இப்போ நம்மளே கூட சட்டப்படி இந்து என்று அழைக்கப்படுகிறோமே தவிர, சட்டப்படி இந்துன்னு போட வேண்டிய கட்டாயம் இருக்குதே தவிர மற்றபடி ஒன்றுமே கிடையாது. அதனால் வந்து இருக்கிற அந்த காலத்து தமிழ் மன்னர்களை, தமிழர்களை எல்லாத்தையும் இப்படி நாசப்படுத்தாதீங்க. அவர்களாகவே வாழ்ந்து மறைந்தார்கள், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஓ பன்னீர்செல்வத்துடைய ஆதரவாளர் ஜேசிடி பிரபாகர் செய்தியாளர் சந்திப்பு நடத்தினார். அதில் வந்து சொல்கிறாரு, 41,000 கோடி ரகசியத்தை வெளியிடுவேன், ஓ பன்னீர்செல்வம் அனுமதித்தால் 41,000 கோடி ரகசியத்தை வெளியிடுவேன் அப்படின்னு சொல்கிறார். இது வந்து தமிழ் அரசியலில் ஒரு பேசு பொருளாக மாறி இருக்குது, அரசியல் வட்டாரத்தில் ஒரு பேசு பொருளாக மாறி இருக்குது. இவங்க கேட்குறாங்க, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டு பாலகிருஷ்ணன் வந்து ட்விட்டர் பக்கத்திலே போட்டிருக்கிறார். என்ன போட்டிருக்காருன்னா, எடப்பாடி பழனிசாமி எச்சரிக்கும் விதத்தில் இது இருக்குது. அந்த 46,000 கோடி தொகை வந்து மிகப்பெரிய தொகையாக இருக்குது. அது என்ன நேர்மையான பார்த்த தொகையா, வரி கட்டுனதா, வருமான வரி கட்டினதா, இல்லை என்ன இது அரசு தான் கண்டுபிடிக்கணும். அதாவது இதில் 2-3 விஷயங்கள் இதன் உள்ள இந்த கேள்வியின் மூலமாக வெளியில் வருது. கேள்வியின் மூலமாகனா அவங்க பேசுனதன் மூலமாக வெளியில் வருது. அதுக்காக சொல்கிறேன். அவர் பேசுன அந்த சொற்கள் இருக்கு இல்லையா, 41,000 கோடியை வந்து நான் சொல்லிடுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 பேருமே களவாணிகள்னு அர்த்தம். அதை முதல்ல வெளிப்படையாக சொல்கிறாங்க. நாம் என்ன பண்ணுறது? நான் சொல்லிடுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? செய்யும்போது நானும் உன் கூட தான் இருந்தேன், இப்போ நான் வெளில வந்துட்டேன்,
அதை மாட்டி விட்டுருவேன் ஜாக்கிரதை அப்படின்னு சினிமாவில் வர காட்சிகள் போல் இந்த காட்சி அமைஞ்சிருக்குது. ஆக 41,000 கோடி சம்பந்தமாக ஓபிஎஸ்க்கும் தெரியும். அதான் ஓபிஎஸ் சம்மதித்தால் சொல்லுவாங்க. சம்மதித்தான் அவர் சொல்வாராம். அப்போ அவர் சம்மதிக்கலைன்னா அனுமதித்தாலாம். அப்போ அனுமதிக்கலைன்னா என்ன அர்த்தம் சொல்ல மாட்டார். அப்போது இந்த பக்கம் இருக்கிறார்ல அவருக்கு எதிரில் எடப்பாடி, அந்த எடப்பாடிக்கிட்ட இந்த விஷயங்கள் இருக்குன்னு இவர் சொல்ல வர்றார். ஆனால் அதை கூட இவர் அனுமதி கேட்குறாரு. அப்போது இது கூட்டு களவாணி. இந்த கூட்டு களவாணி கும்பலுடைய செயல்கள் இதன் மூலமாக வெளியில் வருதுன்னு ஒன்று. அடுத்தது இவர்களை உடனடியாக பிடிச்சி உடனே அதை அது என்ன பணம் ஏது பணம் என்ன ஏதுன்றதெல்லாம் ஒன்று தெரிஞ்சுக்கணும். எல்லாவற்றிற்கும் நடந்து கொண்டு இருக்கின்ற விசாரணையை பற்றி சொல்லக்கூடாது. இப்போ காவல்துறையினுடைய அதனுடைய உள்துறை மற்ற துறைகள் அமைப்புகள் பல்வேறு விஷயங்களை விசாரணை பண்ணுவாங்க. அப்படி விசாரணை பண்ணும் பொழுது எல்லா விஷயத்தையும் வெளிப்படையாகலாம் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. ஏன்னா முடிஞ்ச பிறகு தெரியும். விசாரணை முடிஞ்ச பிறகு கைது பண்ண வேண்டி வரும். விசாரணை முடிஞ்ச பிறகு அறிக்கை வரும். அந்த அறிக்கை வர்றதுக்கு முந்தி சொல்லிட்டா இவனுங்களே கூட்டு களவாணிங்க. இதை பற்றி நடவடிக்கை அரசு எடுக்கிறேன்னு மக்களுக்கு தெரியல. ஒரு பொது வெளியில் செய்தியாளர் சந்திக்கிற ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஓபிஎஸ் அனுமதித்தால் 41,000 கோடி ரகசியத்தை சொல்வேன் அப்படிங்கும்போது மக்களுக்கு ஒரு வருதில் என்னடா 41,000 ரூபா 2 ரூபாய்க்கே இப்போ வள்ளல் போடுறோம், 41,000 கோடி ரகசியம்னா என்னன்னு மக்களுக்கு ஒரு கேள்வி வருது இல்லை? எப்படி அரசு நடவடிக்கை எடுக்குமா எடுக்காதா? இல்லை எப்படி இல்லைன்னு சொல்கிறீங்க? அரசு நடவடிக்கை இல்லைன்னு எப்படி சொல்கிறீங்க? இப்போது ஓபிஎஸ் மேலேயும் இபிஎஸ் மேலேயும் விசாரணை பெண்டிங் இருக்குது. பல வழக்குகள் இருக்குது. உதாரணத்துக்கு ஒன்று சொன்னால் கொடநாடு இருக்குது. கொடநாடு வழக்கே இருக்குது, விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த கொடநாடு வழக்குள்ளே இந்த 41,000 கோடி வராதுன்னு நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? ஏன்னா 2 பேர் வசிப்பதற்காக 60-70 ரூமை கட்டின அந்த காலம், எல்லாத்தையும் ஆளுமை பண்ண ஒரு சர்வாதிகாரியினுடைய காலம். அந்த இடத்து சம்பந்தமாக 2-3 கொலைகள் நடக்கப்பட்டது. யார் உள்ளிருந்ததை தூக்கிட்டு போனால், யார் எங்கே வச்சான்னு எல்லாருக்கும் சந்தேகம் இருக்குது. அதெல்லாம் விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த விசாரணை முடிவில் இதெல்லாம் வரும். இதை குறித்து தான் அந்த நபர் வெளியில் இப்போ வெளிப்படையாக ஒன்று சொல்லியிருக்கார். அது விசாரணைக்கு பயன்படும். அங்கேருந்து போன பணம் சம்பந்தமாக. அதனால் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, நடக்காமல் இல்லை. நிச்சயமாக உண்மை வெளிவரும்போது விசாரணை முடிவுகள் தெரியும். கருத்துக்களை பார்த்து நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.